ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். காரடையா நோம்பு ஸ்வீட் கொழக்கட்டை, கார கொழக்கட்டை. இது வந்து எப்படி ஈஸியாக எப்படி டேஸ்டியாக ஹவு ஃபாஸ்ட் வி கேன் டூ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எடுத்துட்டுருக்கிறது கடையில் வாங்கின மாவு தான். இது பாருங்க, இது பிளெயின் மாவு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆகிற விட்டும் நம்ம நல்லா வறுக்கணும். இதுக்கு எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணோம், நல்லா கம்முன்னு மணக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் வரைக்கும் இதை நல்லா வறுத்து ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காராமணி, இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வறுத்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விட்டு இதையும் நல்லா வெந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா ஸ்வீட் கொழக்கட்டையெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா முழிச்சுன்றோம். ஸோ அந்த அளவுக்கு வி வில் கீப் திஸ் ரெடி. ஓகே, ஸோ இந்த ஸ்வீட் கொழக்கட்டைக்கு நான் வந்து இந்த டம்ளருக்கு ஆக்சுவலாக நான் மாவு வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து எப்போதுமே மாவுக்கும் தண்ணியும் 1:1 தான். 1 டம்ளர் மாவு போட்டால் 1 டம்ளர் தண்ணி தான். அண்ட் வெல்லம் வந்து 1:1.5. அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குமேனு. இஃப் யூ ப்ரிஃபர் லெஸ் ஸ்வீட்டு ஒன்றே போட்டுனாலும் போகிறோம். ஒரு ஸ்வீட்டு, ஒரு வாட்டர், ஒரு மாவு. இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போட்டுருக்கேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து வெல்லத்தில் இதுக்கு வந்து 2 டம்ளர் விட்டு கரைச்சி அதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து, அடியில் வந்து ஏதாவது மண் இருந்தால் எடுக்கணுன்னு அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். ஸோ இங்கே 2 டம்ளர் ஆல்ரெடி தண்ணி விட்டு, இது வந்து பாகு பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிட்டா போகிறோம், அந்த அளவுக்கு போகிறோம். ஸோ இப்போ நாம் வந்து இதுக்கு தேவையான பாருங்க, தேங்காயை வந்து பல்லாக கீத்து வச்சுட்டுருக்கேன். பாதி வந்து இந்த ஸ்வீட் கொழக்கட்டைக்கும், பாதி வந்து அந்த உப்பு கொழக்கட்டைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான காராமணியும் அதில் சேர்த்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான ஏலக்காய், ஒரு 7-8 ஏலக்காயை பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ அதையும் அதோடு சேர்த்துட்றேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த வறுத்த மாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு இதுதான், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். பட் சம் பீப்புள் ப்ரிஃபர் டு டூ இட் வித் அரிசியை நனைச்சி அதை அப்புறமா உணர்த்தி பிரித்து அந்த மாதிரி பண்ணுவாள். நான் வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான். எஸ்பெஷலி பீப்புள் தோஸ் ஆர் கோயிங் ஃபார் ஒர்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ரெடிமேட் மாவு தான், கடையில் வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி போட்டு இது நம்ம ஜஸ்ட்டு கிண்டி வச்சா போகிறோம். இதுவும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெல்லத்தோட இந்த மாவு சேரணும், அவ்வளோதான். பாருங்கள், மாவு வெல்லத்தோட நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒயிட்டாக இருக்குது வெல்லம், அதனால தான் உங்களுக்கு கலர் தெரியல. இதை எப்படியே நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்தது உப்பு கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உப்பு கொழக்கட்டைக்கு பாண்டியில் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. இதுக்கு சேர்க்க வேண்டிய பெருங்காயத்தை சேர்க்குறேன். அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் அதோடு சேர்க்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து 2 டம்ளர் போட போகிறேன். அதனால் 2 கிளாஸ் தண்ணியை ஆல்ரெடி இதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய், இதுக்கு சேர்க்க வேண்டிய வெந்து வச்சுருக்கிற காராமணி, இதையும் இதோடு சேர்க்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ 2 கிளாஸு மாவையும் இதோடு சேர்த்து கிண்ட வேண்டி தான். சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் சுடட்டும். ஒரு தலை வந்த உடனே நம்ம இந்த மாவு போட்டு கலக்கும்போது சரியாக இருக்கும். பாருங்க, 1 டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு சரியாக இருக்கும். ஸோ இதை முதல்ல இப்படியே கிண்டிடலாம். பாருங்க, இது இந்த மாவு ரெடி ஆகிடுது. இதையும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டீமரை வச்சு எப்படி கொழக்கட்டை தட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டீமரை ரெடி பண்ணிட்டாச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம பண்ண போகிற கொழக்கட்டையை
பண்ணி எடுத்து அதில் வைக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணியோ எண்ணெயோ எது வேணால் தடவிக்கலாம் கையில். அப்புறம் கையிலையே ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஓட்டையை போட்டுட்டு இப்படி இதில் வைக்க வேண்டியதான். இதே மாதிரி வெள்ளை கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் சேர்த்தே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடும். சரி, வித்தின் நோ டைம் இப்போ நம்ம வந்து வெள்ளை கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டையும் வெரி ஃபாஸ்ட் we can make it. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த டைமில் நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கப்புறமா அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதுவும் சைட் பை சைடு நம்ம பண்ணிடலாம். எப்போதும் சொல்கிற மாதிரி இதுக்கு கார அடையும் வெண்ணையும் வச்சு நைவேத்தியம் பண்ணோன்னு சொல்லுவாள். அது இஃப் யூ கேன் டேக் ஹோம்மேட் இருந்தால் சரி, இல்லை நீங்கள் வாங்கின வெண்ணெய்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதுக்கு வெண்ணெய் தேவைப்படும். பாருங்க, இதில் உப்படை வெள்ளடை ரெண்டுமே வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவையும் வைக்கலாம், இல்லை உள்ளே ஒரு வாழை இலையை போட்டு அது மேலேயும் வைக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு கொழுக்கட்டை வேகும்போது இந்த ஹோல்ஸ் இருக்கிறனால அதில் உங்களுக்கு வாசனை வரும், அப்பயே தெரியும். இது மேக்ஸிமம் இஃப் யூ ஆஸ்க் மீ 5 minutes, நாட் பியாண்ட் தட். நல்லா வெந்துடும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட உப்பு கொழுக்கட்டை அப்புறமா ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. அப்புறமா பட்டரும் வச்சுட்டு நார்மலாக இது வந்து சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். சத்தியவானுக்காக வேண்டி சாவித்திரி வந்து விரதம் இருந்து ஃபுல் டே விரதம் இருந்து அரிசியை மாவை திரித்து அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நான் வந்து உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் நைவேத்தியம் பண்ணுறேன், என்னுடைய கணவர் என்கிட்டேருந்து என்றைக்கும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றது மாதிரி ஒரு பீப்புள் யூஸ் டு சே. தட்ஸ் வை நம்ம வந்து அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நோன்பு நூற்று நம்மளுடைய கணவனுடைய ஆயுள் விருத்தியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிற இதுதான். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. இட்ஸ் அ வெரி ஈஸி மெத்தட். ப்ளீஸ் ஃபாலோ இட் அண்ட் யூ கேன் டூ இட் ரியலி வெல். நான் வெள்ளை அடைக்கு வந்து 1:1.5 போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 வேணாலும் போட்டுக்கலாம், இன்னும் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம். ஒன்லி திங், மேக் ஷுர் இட் இஸ் கரெக்ட்லி டன். அந்த தண்ணி மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா வரும். அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டை, அவ்வளோதான். ஹாப்பி நோன்பு டு எவ்ரிபடி. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ரெசிபி and happily enjoy your festival. Bye bye.